மிக்ஸி ஜாரில் 3 கப் சாதம் நான் போட்டுட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற பழைய சாதம் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். தண்ணியே இல்லாமல் அரைச்சாலும் ஒரு மாதிரி பசை மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணி ஊற்றினா அரைக்கவே முடியாது. பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. இது ரொம்பவே சாப்பிட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன் அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் சாப்பாடு அந்த தண்ணி இருக்குல்ல, பழைய சாதம் தண்ணி, அதையே ஊற்றி நல்லா குலுக்கி இதில் ஊற்றிடலாம். நமக்கு தண்ணியாக தான் வேணும், ஏன்னா திக்காக இருக்குது. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு 300 கிராம் தயிர், பசும்பால் தயிர் தான், நான் வீட்டில் போட்ட தயிருங்க. நீங்கள் பாக்கெட் தயிர் எது வேணாலும் போட்டுக்கலாம். தயிர் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு ஓட்டிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா பாருங்கள், சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், தண்ணியே இல்லாமல் க்ரீமியாக இருக்குது. இதையும் எடுத்து நம்ம அந்த பழைய சாதத்துலேயே ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு மூடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காயும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பழைய சாதம் மிக்ஸ், இந்த தயிர் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். அப்போ தான் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே க்ரீமியாக. எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முறை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான இந்த கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்லா அப்படியே சில்லுன்னு சாப்பிட்லாம், இல்லைனா வெதுப்பாக சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் சூடு எதுவும் பண்ணலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். செகண்ட் பால், தேர்ட் பால்லாம் நீங்கள் குருமா, கிரேவி அது செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு திக்கான பால் மட்டுமே போதும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே 2 கிளாஸ் 3 கிளாஸுன்னு தான் வாங்கி குடிப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழைய சாதம் ஒத்துக்காதுங்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்டவ் சிம்மில் வச்சு மிதமான சூடு பண்ணி கொடுக்கலாம். மற்றவங்க நல்லா சில்லுன்னே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பொட்டுக்கடல துவையல் அரைச்சிருக்கிறேன். தேங்காய் பொட்டுக்கடலாம் போட்டு துவையல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகா, ஊறுகாய், துவையல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.